ஹாய் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எக்ஸாம்ஸில் வந்து இந்த லீடர்ஷிப் அப்படின்றது ஒரு 2 மார்க் கொஷின் இந்த மாதிரி வர டாப்பிக்கில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினாகவும் வரும். ஸோ லீடர்ஷிப்பில் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனிங், அதோட டெஃபினிஷன் என்ன, அப்புறம் நேச்சர் என்ன, ஏன் வந்து லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக லீடர்ஷிப்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்ற இந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அப்படின்னா என்ன. லீடர்ஷிப் அப்படின்றது வந்து நமக்கு அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் அப்படின்றது நம்ம சேஞ்சோட ஒரு கோப்பிங் பண்ணுறது. கோப்பிங் அப்படின்னா நம்ம ஏற்படுற அந்த சேஞ்சஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி போகிறது தான் வந்து ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. லீடர்ஷிப் அப்படின்றதுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து லீடர்ஷிப்போட ஒன் ஆஃப் த மீனிங் என்ன சொல்கிறாங்க, ஒரு டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்சை வந்து அடாப்ட் பண்ணுறது லீடர்ஷிப் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து விஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. விஷன் அப்படின்னா வந்து ஒரு கோல் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த இயருக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி லீடர்ஷிப் அப்படின்றது ஒரு மெயினான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, குரூப் ஆஃப் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை அவங்க நம்மளோட கோல் 2 காமனான கோலை நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணுறது பேர் தான் வந்து லீடர்ஷிப் அப்படின்றாங்க. நம்ம இந்த டெஃபினிஷன் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஈவன் வந்து பொலிட்டிக்ஸ்லேயும் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, லைக் லீடர்ஷிப் அப்படின்றது வந்து நம்ம குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம சொல்கிறத கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோலை நோக்கி நம்ம நகர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லீடர்ஷிப்போட இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ். யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள வந்து கைட் பண்ணி ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை நோக்கி அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டினா அந்த ப்ரொடக்டிவிட்டியை நோக்கி மூவ் பண்ணுறது பேர். இது வந்து ஒரு கோல். இந்த கோலை வந்து மூவ் பண்ணுறதுக்கு பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண வைக்கிறது ஒரு லீடர்ஷிப் அப்படின்றாங்க. ஸோ இந்த லீடர்ஷிப்பில் இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்னொரு டெஃபினிஷன் செகண்ட் பேராகிராஃப் என்னென்னா, சில ஸ்கில்ஸை பிஹேவியரை வச்சு தான் நம்ம லீடர்ஷிப்பை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து இதுதான் லீடர்ஷிப் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு சரியான டெஃபினிஷன் சொல்ல முடியாது. பட் ஆனால் இதுதான் லீடர்ஷிப் அப்படின்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு, சில நேச்சரை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம், ஓகே இதுதான் லீடர்ஷிப்பாக இருக்கும் அப்படின்றது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஸ்கில்ஸ் அண்ட் பிஹேவியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு டைரக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது, ஒரு டீமை மோட்டிவேட் பண்ணுறது, கரெக்டான டைமில் வந்து டெசிஷன் மேக் பண்ணுறது, அதே மாதிரி கொலாபரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே மாதிரி க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லீடர்ஷிப்போட ஒரு ஒன் ஆஃப் த டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதணும் அப்படின்னா, லீடர்ஷிப் இஸ் த அபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கைட் அ குரூப் ஆஃப் பீப்புள் டுவர்ட் அச்சீவிங் எ காமன் கோல். இதை எழுதிடணும். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்கில்ஸ் அண்ட் பிஹேவியரை. டைரக்ஷன், ப்ரொவைடிங் டைரக்ஷன், மோட்டிவேட்டிங் டீம் மெம்பர்ஸ், டெசிஷன் மேக்கிங், ஃபாஸ்டர் கொலாபரேஷன் அண்ட் ப்ரொமோட் க்ரோத். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது வந்து நம்ம நேச்சர் ஆஃப் லீடர்ஷிப் பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப்னா என்ன மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், என்ன குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேபி லைக் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து லிக்விட் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம கையால் தொட முடியாது. ஸோ இதுதான் வந்து தண்ணியோட நேச்சர். இதே மாதிரி லீடர்ஷிப்போட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு கோலை நோக்கி போகிற, ஒரு டைரக்ஷனை நோக்கி போகிற ஒரு ப்ராசஸாக இருக்கும். இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தேர்டு வந்து இன்டர்பர்சனல் நேச்சர். இது வந்து ஒரு 2 பர்சனுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணதான் இருக்கும். தென் வந்து இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. இது வந்து கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் வந்து ஆன்கோயிங்காக போய்கிட்டே இருக்கும். லைக் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அந்த லீடர் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அந்த பீப்புள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து அவங்கக்கிட்ட இருந்து மோட்டிவேட் பண்ணுறது மூலமாக அவங்கக்கிட்ட இருந்து அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க.
ஸோ அதே மாதிரி இது இது வந்து ஒரு லீடர்ஷிப்ன்றதும் வந்து மோட்டிவேஷன் இன்வால்வ் பண்ணுறது. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு டாபிக். நம்ம ஏற்கனவே நிறைய டாபிக் முன்னாடி பார்த்துருப்போம். மோட்டிவேஷன்றது ஒரு உந்துதல். இந்த உந்துதலை கொடுக்கறது ஒரு லீடர் தான் வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்க இதை கொடுப்பாங்க. லீடர்ஷிப் அப்படின்றது டைனமிக், ஒரே திங்கிங் இருக்காது. சில நேரங்களில் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் லீடர்ஷிப். ஸோ இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எழுதுனா, நம்ம இந்த 6 பாயிண்ட்டையும் நம்ம எழுதிட்டு இதுக்கு கீழே நான் இப்போ சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். லீடர்ஷிப் எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்சனுக்கும் டைரக்ஷன் அண்ட் அவங்களுக்கு விஷனை வந்து நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கே ஒரு டைரக்ஷன் விஷன் கொடுக்கறது தான் லீடர்ஷிப்போட ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் அண்ட் மொரேல். ஒரு கம்பெனியில் டீம் ஒர்க் இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த லீடர்ஷிப் என்ன பண்ணோம்னா, ஒரு லீடர் என்ன பண்ணுவார்னா அந்த கம்பெனியோட மொரேலை இன்க்ரீஸ் பண்ணுறது, மோட்டிவேஷனை வந்து அதிகப்படுத்துவார். இதுதான் வந்து லீடர்ஷிப்போட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ். கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஆனால் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குட் லீடர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா, எந்த லீடர் வந்து கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுற அந்த அபிலிட்டி இருக்கோ அவங்கள தான் நம்ம குட் லீடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுற பவர் வந்து ஒரு லீடர்ஷிப்புக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு. நம்ம இந்த டாபிக் வந்து ஒரு பெரிய டாபிக், பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் சேஞ்ச் அப்படின்றது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சேஞ்சை அடாப்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ண வைக்கிறது தான் வந்து லீடர்ஷிப்போட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து லீடர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ். ஃபைனலாக வந்து கோல் அலைன்மெண்ட்டு. ஆர்கனைசேஷனோட கோலோட சேர்த்து நம்ம இண்டிவிஜுவல் கோலை அலைன் பண்ணுறது தான் வந்து லீடர்ஷிப்போட ஒரு மெயின் குவாலிட்டி. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீடு ஃபார் டைரக்ஷன் அண்ட் விஷன், மோட்டிவேஷன், மொரேல், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், கோல் அலைன்மெண்ட். ஸோ இது வந்து இந்த 5 பாயிண்ட்டை நம்ம உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிற வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஃபைனலான ஒரு டாபிக். இது வந்து ரொம்ப டிபேட்டட் டாபிக், ரொம்ப கன்ஃபியூசிங்கான டாபிக் கூட. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேனேஜரை தான் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக வந்து லீடருக்கும் மேனேஜருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லீடர் அப்படின்றவங்க மேனேஜர் அப்படின்றவங்களுக்கு, அதாவது லீடர்ஷிப்புக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் வந்து ஒரு சின்னதாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லீடர்ஷிப் அப்படின்றவர் வந்து எதுக்குமே முன்னாடி போய் நிற்பார். அவர் தான் வந்து அந்த புது விஷயத்தை தான் செஞ்சு அதை வந்து எக்ஸாம்பிளாக வந்து அவரோட ஃபாலோவருக்கு காமிப்பார். அதே மாதிரி ஒரு பாதையே இல்லாத இடத்துல புது ஒரு பாதையை உருவாக்குறவர் லீடர். ஓகே, மேனேஜர் வந்து எப்படின்னா இருக்கிற விஷயத்தை வச்சு மேனேஜ் பண்ணுவார். இப்போ இவ்வளவுதான் ரிசோர்ஸ் இருக்குது ஒரு கம்பெனியில் அப்படின்னா புது டைரக்ஷன்லாம் பார்க்க மாட்டார். ஓகே, இருக்கிறத வச்சு என்னென்னலாம் வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றது மேனேஜர். பெஸ்ட் அப்படின்றது மேனேஜர்னா எக்ஸலன்ஸ், அதையும் தாண்டி பியாண்டு ஒரு ஸ்டெப்பு போகிறது தான் லீடரோட ரோல். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற வேண்டியது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம இந்த லீடர்ஷிப் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இதை வச்சு நீங்கள் ஒரு 2 டிஃப்ரென்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.